சுரேஷ் சார், இந்த பெண்டிங் ஒர்க் என்னாச்சு, முடிச்சிட்டிங்களா? இல்லை சார், அதுக்குள்ளே தான் மெட்டீரியல் வந்திருக்குன்னு கேட்டில் போய் ரிசீவ் பண்ண சொன்னீங்க. ரிசீவ் பண்ணியாச்சா? அங்கே தான் போயிட்டு இருக்கும்போதே கால் பண்ணி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டு டைப் பண்ண உடனே வான்னு சொல்லிட்டீங்களே. சரி, ரிப்போர்ட் டைப் பண்ணி முடிச்சாச்சா? ரிப்போர்ட் தான் டைப் பண்ணியிருந்தேன். நீ எந்த ஒர்க் பண்ணியிருந்தாலும் அப்படியே ஸ்டாப் பண்ணுப்பா. ஹெச்ஆர் ரூமுக்கு போயிட்டு வரணும், உடனே போயிட்டு வான்னு சொன்னீங்க. ஸோ அதான் அங்கே போயிட்டு வரேன். சரி, ஓகே. எல்லா ஒர்க்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ முக்கியமான ஒர்க் சொல்ல போகிறேன். சார், ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்லேருந்து சாம்பிள் வரேன் தான் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வர சொன்னீங்க. இன்னும் சாம்பிள் வரல. பட் அது தவிர எல்லா வேலையும் செய்ய சொல்கிறீங்க. ஆமாம்ல சாரிப்பா, சொல்ல மாட்டேன். சாம்பிள் 2:30 மணிக்கு வந்துடுமா? 2:30 மணியா சார்? 2 மணிக்கு ஷிஃப்ட் முடியும் சார். சுரேஷ், முடிஞ்சால் என்ன, இருந்து கண்டினியூ பண்ணி முடிங்க. ஒர்க்கு தான் முக்கியம், தெரியும்ல? சரி, ஓகே சார். வாழ்க்கை எதுவென்று புரியவில்லை, வாய்விட்டு அழவும். சுரேஷ், இந்த பிரிண்டர் ஒர்க் ஆகல என்னன்னு பாருங்கள். பிரிண்டர் ஒர்க் ஆகலாம் கூட என் தாலியை எடுத்தால் நான் என்ன பண்ணுறது தெரியல. இவனுக்கிட்ட வேலை செய்து மாடு மை கூட போயிடலாம். சத்தியமாக முடியல. சுரேஷ் சார், அது வந்துட்டேன் சார். ஒரு பூந்தோட்டமா வாழ்க்கை, இல்லை போராட்டமே வாழ்க்கை.